ஒருத்தருடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள், நீங்கள் சந்திக்கக்கூடிய உறவுகள், உங்களிடமிருந்து விலகக்கூடிய உறவுகள், உங்களுக்கு புதுசாக கிடைக்கக்கூடிய தொழில் பார்ட்னர், உங்களுக்கு தொழிலால் ஏற்படக்கூடிய லாபம் நஷ்டம், குடும்ப வாழ்க்கை, எங்கேயோ பிறந்த, எங்கேயோ வளர்ந்த, எங்கேயோ வெவ்வேறு சூழ்நிலையில் இருப்பவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இணைத்து இந்த வாழ்க்கை பந்தத்தை கொடுக்கக்கூடிய நவ கிரகங்கள், ஈர்க்கக்கூடிய சக்தி பெற்ற அந்த கிரகங்கள் ஈர்த்து நம்மளை எல்லாம் ஆட்டி படைத்து சுய ஜாதகத்துல ராசி கட்டம் நவாம்ச கட்டத்திற்கு கீழாக ஸ்ரீ சந்திர பகவானுடைய தசா இருப்பவரிடம் ஒருவர் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபனுடைய நட்சத்திர நாதனுடைய தசாமனைத்தான் அவர்கள் முதல்ல சந்திக்கணும். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி பின்னாடி சட்டையெல்லாம் ஓட்டையா இருந்தாலும் முன்னாடி அப்படியே பளிச்சுன்னு ஒரு கஞ்சி போட்டு அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே எதுலையும் அடிபடாத ஆள் மாதிரி அப்படியே தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஆட்கள் ரிஷபம் ரோகிணியில் பிறந்தவர். சர்வ வெள்ளமை பெற்ற ஒரு சக்தியா திகழணும்னு சொன்னால் ராகு பகவானுடைய தயவு வேணும். ஆக ரிஷபம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு மட்டும் சரியான அமைப்புகளில் அமர்ந்து விட்டார் என்றால் இவர்கள் வாழ்க்கையினுடைய உச்சம் என்பது நல்ல அமைப்புக்கு போகும். அதே நேரத்துல மத்தியம வயதுல வரக்கூடிய ராகு திசை கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயதில் இவர்கள் ராகு திசையை சந்திக்கும் பொழுது இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த இளமைய, அந்த அறிவை, அந்த அழகை, அந்த திறமைய, அந்த ஐஸ்வர்யத்தை ராகு பகவான் எங்கேயாவது தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சாருன்னு சொன்னார், வாழ்க்கையினுடைய குறிக்கோள் விஷயத்துல, வாழ்க்கையினுடைய லட்சிய விஷயத்துல ரிஷபம் ரோகிணி தான் கொண்ட பாதையை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்க்கை பயணத்தை தொடங்குவார்கள். அதற்கு சிக்கலை ஏற்படுத்துறதா ராகுவோட குணம். ஏன் அப்ப இருந்து ராகுவை நெகட்டிவாவே சொல்லிட்டீங்க, நல்லதே பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டா, அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல நட்சத்திர சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோட்ல ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை பார்க்க போறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள், இவர்களுடைய பிறப்பின் ரகசியம் பேசியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா முழுமையாக உங்களுக்கு புரியும், இன்னும் தெளிவாகவும் புரியும். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்பில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ரோகிணி நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் பார்ட் 1ல ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் இவங்களுடைய பிறப்பின் ரகசியம் சொல்லியிருந்தாலும் வாழ்க்கையோட பயணம் தசாபுத்தியின் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படின்னு. இவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி தொடங்குது? ரோகிணி நட்சத்திரம் மொத்தம் 27 நட்சத்திரங்கள்ல சந்திர பகவானுடைய 3 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அதில் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓமையா சொல்வது உண்டு ஜோதிட சாஸ்திரப்படி. சந்திர பகவானுக்கு 27 மனைவிகள். அதில் ரொம்ப பிரியமான, மிகவும் நெருக்கமான, முதன்மையான மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது ரோகிணி நட்சத்திரம். அவங்க ரோகிணி நட்சத்திரம் அழகு அப்படின்றது மட்டும் இல்லைங்க, ஒரு விதமான அமைதி. அப்படின்னா ஒரு மனைவி என்பவர் ஒரு மந்திரி போன்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நிதானம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், ஒரு சொல்கிற விஷயத்தை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும், எந்த முடிவுகளையுமே பொறுத்து எடுக்கணும். அப்படின்னு சொல்லும்போது மனம் என்பது அமைதியாக இருக்கணும். ஆக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஸ்திரமான புத்திக்கு சொந்தக்காரர்கள். பொதுவாக சந்திரன்னா அலைபாயிர மனசு இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு ஆசிலேஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் ரோகிணிக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உடைவிடாத நட்சத்திரம். ஸ்திர ராசியில் காலச்சக்கரத்திற்கு மேஷங்கிறது முதன்மை அச்சுடம். அந்த மேசம் என்ற காலச்சக்கரத்திற்கு 2வது வீட்டில் மகாலட்சுமியினுடைய வீட்டில் சுக்கிர பகவானுடைய வீட்டில் அம்சமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள், பேசுவதில் வல்லவர்கள், அழகை ரசிப்பதிலும் அழகை பாராட்டுவதிலும் மிக மனசுக்கு ஒருத்தரை அன்பாக பாராட்டுறதுல, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல மனப்பூர்வமாக ஆத்மபூர்வமாக ஒருத்தரை பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? அதனால் சொல்லுவது உண்டு, ரோகிணி அந்த சந்திரனை போன்று, அந்த பௌர்ணமி ஒளியை போன்று. சிலருடைய உடை நல்லா இருக்கும், பளிச்சுன்னு இருப்பாங்க, ரொம்ப ஒரு டிப்டாப்பாக இருப்பாங்க, ஆனால் மனசில் அவ்வளோ ஒரு வஞ்சன்ஸ் இருக்கும். சில பேரை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் பழக ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரத்தோட சிறப்பு என்னன்னா, ரெண்டுமே அழகாக இருக்கும். அதாவது உடை, நடை, பாவனை, அதுவும் பேரழகு, பழக கொள்ளை அழகு அப்படின்ற மாதிரி. அந்த நம்ம நிறைய ரோகிணி நட்சத்திரத்தை பார்க்கும்போது அந்த சந்திரனுடைய அந்த பூரணமான அம்சம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் உச்சம் பெறதே ரிஷபத்தில் தானே. அப்ப ஒரு மகாலட்சுமியினுடைய வீட்டில், ஒரு சுக்கிரனுடைய வீட்டில், காலச்சக்கரத்திற்கு 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்தில் 4க்குடைய சுகாதிபதியான சந்திர பகவான் உச்சம் பெறுவதே சிறப்பு தானே.
அதில் 4ஆம் இடத்துல தான் வீடு, வண்டி, வாகனம், லௌகீகமான சுகங்கள். நீங்கள் கார் வச்சுருக்கிறீங்க, வீடு வாங்குறீங்க, விலை உயர்ந்த பொருட்களை வச்சுருக்கீங்க, வீட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக பராமரிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எந்த பொருள் வைத்திருந்தாலும் அந்த பொருளை அழகாக ரசிக்க தெரிந்து நேர்த்தியாக வடிவமைத்து அந்த பொருளை பார்த்து அந்த வீட்டுக்கு வர்றவங்க இது எங்கே வாங்குனீங்க, ஒரு சமையல் பண்ணால் கூட அந்த சமையலில் வந்து அப்படி அழகாக அதை வந்து அந்த கொடுக்குற விதம் இருக்கே, அந்த பக்குவம் இருக்கே, ஒரு சின்ன கிஃப்டாக இருந்தால் கூட அந்த கிஃப்டை விட அந்த பேக்கிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது ரிஷபம், ரோகிணி. ஆக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தனக்கு மட்டும் இல்லாது தன்னோடு நெருக்கமானவர்களையும் அந்த அன்பு பாசத்தோட, அந்த அக்கறையோட, அந்த கவனிப்போட, அந்த அட்வைஸ் பண்ணுறது கூட மனசு நோகாமல் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு குணத்தோடு இருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த வாழ்க்கை பயணம், இவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து தீர்மானிப்பது, எல்லாரையும் தீர்மானிப்பது நவகிரகங்கள் தான். ஒருவருடைய ஜனன ஜாதக லக்னத்தை பொறுத்து, கிரகங்களுடைய தசாபலன், கிரகங்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து, கிரகங்கள் மற்ற கிரகங்களோடு சேர்ந்த, பார்த்த, இணைந்த அப்படிங்கிறது குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள இணைந்த நிலையை பொறுத்து ஒருத்தருடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள், நீங்கள் சந்திக்கக்கூடிய உறவுகள், உங்களிடமிருந்து விலகக்கூடிய உறவுகள், உங்களுக்கு புதுசாக கிடைக்கக்கூடிய தொழில் பார்ட்னர், உங்களுக்கு தொழிலால் ஏற்படக்கூடிய லாபம் நஷ்டம், குடும்ப வாழ்க்கை, எங்கேயோ பிறந்த, எங்கேயோ வளர்ந்த, எங்கேயோ வெவ்வேறு சூழல்களில் இருப்பவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இணைத்து இந்த வாழ்க்கை பந்தத்தை கொடுக்கக்கூடிய நவ கிரகங்கள், ஈர்க்கக்கூடிய சக்தி பெற்ற அந்த கிரகங்கள் ஈர்த்து நம்மளை எல்லாம் ஆட்டி படைத்து, அது ரமண மகரிஷி ஐயா சொன்ன மாதிரி அவனவன் செய்த வினை ஆங்காங்கிருந்து ஆட்டி வைக்கும் ஆதலின் அமைதியாயிரு. அப்ப நம்ம செய்த வினைக்கு தகுந்த நன்மை தீமைகளை கிரகங்கள் கொடுக்குது, அது தசாபுத்திங்கிறது காமிக்குது ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லுவார். அதனாலதான் சொல்வது உண்டு, எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியமும் 9ஆம் இடங்கிற பாக்யாதிபதியும் அதை அனுபவிப்பதற்கு லக்னாதிபதியும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரிஷபம் என்பது கண்ண மூடிட்டு சொல்லலாம். ஏன்னா 4 பாதம், இந்த பக்கமும் போகாது அங்கிட்டு பக்கமும் போகாது, ரிஷபத்திலே இருக்கக்கூடிய 4 பாதங்கள், அதனால ராசி தெரிஞ்சிடும். லக்கணம் அப்படின்பது சூரிய உதயத்தை பொறுத்து, இவர்களுடைய ஜனன நேரத்தை பொறுத்து லக்னம் என்பது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால பிறந்த நேரம் என்பது ரொம்ப துல்லியமாக தெரிந்திருக்கணும். அதுல 12 லக்னங்கள்ல எந்த லக்கணத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடிய தசாபலன்களை பார்க்க போகிறோம். திசைக்குள்ள நடக்கிற புத்தியை அடுத்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த தசாபலன்களை சொல்லுவதே ரொம்ப ஒரு பெரிய விரிவான வீடியோவாக இருக்கும். அப்போ இதில் இவர்களுக்கு முதல் திசையாக வரக்கூடிய திசையிலிருந்து இவர்களுக்கு ஆயுள் பலம் இருக்கக்கூடிய திசைகள் வரை லக்கணத்தை பொறுத்து மாறுபடுங்கிறதுனால மேஷமா, ரிஷபமா, மிதுனமா, கடகமா, சிம்மமா, கன்னியாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சுய ஜாதகத்தில் ராசி கட்டம் நவாம்ச கட்டத்திற்கு கீழாக ஸ்ரீ சந்திர பகவானுடைய தசா இருப்பவரிடம் ஒருவர் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபனுடைய நட்சத்திர நாதனுடைய தசாபலனைத்தான் அவர்கள் முதல்ல சந்திக்கணும். பாதத்தை பொறுத்து அதனுடைய அளவு என்பது குறையும். உதாரணமா சந்திர பகவானுக்கு ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க, 10 வருஷம்தான் அவருடைய தசாபலன். அந்த 10 வருடத்துல முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் 9 வருடம் 8 வருடம் அப்படின்னு குறைவான பலன்கள், 2வது பாதத்தில் பிறந்தவர்கள் அதற்கு குறைவான பலன்கள், 3வது பாதத்தில் பிறந்தவர்கள் அதற்கு குறைவான பலன்கள், 4வது பாதத்தில் பிறந்தவங்க எனக்கு ஒரு வருஷம் இருந்துச்சுங்க, 10 மாதம் இருந்துச்சு, 5 நாள் தான் சந்திர திசை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த பாதம் என்பது ரொம்ப முக்கியம். பாதத்தை பொறுத்து குணங்கள் மாறுபடும். ஏன்னா ஒருவர் பிறந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் நவாம்சத்தில் சந்திர பகவானுடைய நிலை என்பது மாறுபடும். அந்த நவாம்சத்தினுடைய அங்கீச நிலையை பொறுத்து ஒருத்தருடைய குணங்கள்ல சில வேறுபாடுகள் வரும். இதெல்லாம் நம்ம பிறப்பட ரகசியத்தில் பேசியிருக்கோம். ஆக இவர்களுடைய லக்னமும் என்ன பாதமும் நம்ம ராசி நவாம்ச கட்டத்திற்கு கீழாக என்ன திசை சந்திர மகாதிசையில் இருப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வருடத்திலிருந்து இவர்களுடைய பிறந்த மாதம், வருடம், தேதி அப்படியே கூட்டி இன்னைக்கு அடுத்தடுத்த நம்ம சொல்லக்கூடிய திசைகள் எல்லாம் இவர்கள் கூட்டும்போது இன்னைக்கு நடப்பு திசை என்னங்கிறது துல்லியமாக தெரிஞ்சிடும். இன்னைக்குரிய தொழில்நுட்பத்தில் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஜாதகம் போட்டாலே உங்களுக்கு என்ன தசாபுத்தின்னு வந்துடும். ஸோ அதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய தசாபலன்களை விரிவாக பார்த்தாங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப துல்லியமா தெளிவா புரிஞ்சிடும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தசை எந்த தசை ஆரம்பிக்குது, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தசைலாம் நடக்கும்? நிச்சயமா, அதாவது நம்ம தான் சொல்றோமே, சந்திரனுடைய அம்சம் பெற்ற அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த இவர்களுக்கு முதல் திசையாக சந்திர பகவானுடைய திசையை வரும். அது வயதை பொறுத்து நம்ம குறையும்னு சொல்லிட்டோம். நம்ம ஒரு தோராயமா இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம ஒரு 5 வயசு அப்படின்னு சந்திர மகாதிசையை வச்சுக்கிறோன்னு வச்சுக்க, 4லேருந்து 5 வயசுக்குள்ள நடக்குது அப்படின்னு எடுத்துட்டா அதன் பிறகு 7 வருட காலம் செவ்வாய் பகவானுடைய திசை. அப்புறம் ஒரு ரொம்ப பெரிய திசையா ஒரு 18 வருஷ காலம் இவர்களுக்கு ராகு பகவானுடைய திசை நடக்கும். அதுக்கப்புறம் குரு பகவானுடைய திசை 16 வருஷம், சனி பகவானுடைய திசை 19 வருஷம்,
புதன் பகவானுடைய தசாகாலங்கள் 17 வருஷம், கேது மகா திசை 7 வருஷம், அதுக்கப்புறம் சுக்கிர திசை. நான் சொல்றேன், இந்த திசைகளை இவர்கள் கடந்து வருவதே பெரிய திசைகளா இருக்கு பாருங்க. சந்திரனும் செவ்வாயும் தான் அளவுல கம்மியா இருக்குது இவர்களுக்கு. அதுக்கப்புறம் ராகு 18, குரு 16, சனி 19 வாழ்க்கையினுடைய பெரும்பான்மையான முக்கியமான தருணங்கள். இவர்களுடைய திருமண வாழ்க்கை, இவர்களுடைய சொத்து சுக சேர்க்கை, குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய நன்மை தீமைகள், இவர்களுடைய முதுமை பயணம், அதற்கு தேவைப்பட்ட பொருட்களை சேகரித்துக் கொள்வது, சந்தோஷமா இருக்கிறது, அப்படிலாம் பார்க்கும்போது இந்த 3 திசைகளே இவர்களை கட்டுப்படுத்துது. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுமார் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5 வயசு வரைக்கும் சந்திர தசை நடக்குது. அப்போ இந்த குழந்தையில வரக்கூடிய இந்த சந்திர தசை இவர்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா, அதாவது குழந்தைக்கு ஒரு குழந்தையான திசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சந்திரனா ஒரு மென்மையான மனசு, வட்ட வடிவமான முகம், அழகான கண்கள், அந்த நேர்த்தியான ஒரு நறுமணம் மிக்க அந்த உடை உடுத்துறது, ரொம்ப ஒரு கற்பனை வளமாக சின்ன வயசுலேயே ஈடுபடுறது, ஒரு ஒரு எஃப்எம்ல ஒரு பாட்டு கேட்டு ஒரு சங்கீதத்தை கேட்டால் கூட அப்படியே துள்ளி குதித்து வீட்டுக்குள்ளே அப்படியே ஒரு கலகலன்னு இருக்கிறது. அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அந்த குழந்தைகளை அந்த பெற்றோர்கள் ஒரு நொடி பொழுது கூட பிரிவதற்கு மனசு வராது. எல்லா நேரமும் ஒருத்தர்னால எப்படி அப்படி துருன்னே இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், அந்த பேசுவது, அந்த இருக்கிறதுலே மழலை சொல், குழந்தையுடைய அந்த பேச்சுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த பேச ஆரம்பிக்கும் போது அந்த நாக்கு அப்படி வரும்போது அந்த படுற பாடு, அந்த அழகு, அந்த பேசுவதே சங்கீதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சந்திர மகாதசை தொடங்கும். அது சின்ன வயசில் நடக்கிறதுனால எல்லோருக்கும் செல்லம், அப்பா செல்லம், அம்மா செல்லம், எல்லாருடைய செல்லமாகவும் அவங்க வளருவாங்க. சிலருக்கு மட்டும் அது சந்திரன் உச்சத்தில் இருக்கிறதுனால தாயோட அந்த அன்பு, பாசம், அக்கறை ஒருபடி அது கூடவே கிடைக்கும். சிலருக்கு சந்திரன் தோஷமான அமைப்பில் பாவ கிரகங்களுடைய தொடர்பு, ராகு, கேது, சனி, இந்த மாதிரியான கிரக தொடர்புகளில் உட்கார்ந்து திசையை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு ரொம்ப உடல் உபாதைகள், அவங்களுடைய பாசம் கிடைக்காம சித்தி வீட்டில், சித்தப்பா வீட்டில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்பா அம்மா பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, தொழில் நிமித்தமாவது அப்பா தனியாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு, அந்த தாயே அந்த குழந்தையை ரொம்ப சிரமம் எடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், அப்படிலாம் இருக்கும்போது அது அம்மாவோட ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க. அவங்களுடைய அந்த பாசம், அன்பு. அதனால தான் சொல்லுவோம், ரோகிணி நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை என்பதே அப்படியே பிறப்பே ஒரு அமைதியாக தொடங்கி ஒரு பாசத்தில் சிக்கி அதுக்கப்புறம் புரிதலோடு தன்னுடைய வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய கதை என்பது ரோகிணி நட்சத்திரத்தினுடைய கதை. இவங்க ரொம்ப ஆரம்பத்தில் அந்த பாசத்தோட அப்படியே தொடங்குறதுக்கு இந்த சந்திரன் அப்படியே காரகராக இருக்கிறார். அதுக்கப்புறம் புரிதல், பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு தசை வரும் இல்லையா, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தசை. ஆனால் அதற்கு முன்னாடி சில சாதுரியங்களை அப்படியே ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட இவ்வளோ வீரம் இருக்கா அப்படின்னா, இவங்க ஒன்றும் கோழைகள் அல்ல. உங்களுக்கு வீரம்ங்கிறத எது தெரியுங்களா, ரொம்ப ஒரு சண்டை போடுறது, அடிக்கிறது, அதை தாண்டி மனசில் அப்படியே வைராக்கியத்தை வச்சிருக்கிற குணம் இருக்கு பாருங்க. மனசில் அப்படியே தாங்கி நிற்கிற ஒரு, எவ்வளோ பெரிய துக்கத்தையும், எவ்வளோ பெரிய பெயினையும், எவ்வளோ பெரிய சோகத்தையும், எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் கூட தான் கூட இருக்கிற ஆள்கிட்ட காட்டிக்காம, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி பின்னாடி சட்டையெல்லாம் ஓட்டையா இருந்தாலும் முன்னாடி அப்படியே பளிச்சுன்னு ஒரு கஞ்சி போட்டு அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே எதுலேயும் அடிபடாத ஆள் மாதிரி அப்படியே தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஆட்கள் ரிஷபம் ரோகிணியில் பிறந்தவர்கள். ஏன்னு சொன்னால், நம்ம கலங்கக்கூடாது, நம்ம அஸ்திவாரம், நம்ம குடும்பத்திற்கு நம்ம ஆணிவேர், நம்ம குடும்ப பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் தான் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு, ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து அவர் குடும்பத்திற்கு இளைய வாரிசாக இருந்தாலும் கூட மூத்த வாரிசுகளை வழிநடத்தி மூத்த வாரிசுகளுக்கு தேவையான அனைத்து நன்மை தீமைகளையும் செய்து முடித்த பின்புதான் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பார்கள், தன்னுடைய நலனுக்காக யோசிப்பாங்க, தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக, தன்னுடைய நலனுக்காக. அப்படிங்கிறதே தான் பிறந்த குடும்பத்தினுடைய நலனை முக்கியமாக வைத்து பின் தன்னுடைய நலனை யோசிப்பது ரோகிணியினுடைய ஒரு சிறப்பு. இந்த குணம் எங்கிருந்து வருது அப்படின்னா, அப்படியே பாசமா சந்திரனுடைய திசையிலிருந்து அடுத்த திசைக்கு போறாங்க. அந்த திசைதான் இவர்களை அந்த முதுமையில் இவர்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லா தைரியம், வைராக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இவர்களுக்கு அமையும். சார், அப்படியே இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு தைரியத்தையும் வைராகியத்தையும் கொடுக்கக்கூடிய தசை என்ன தசை சார்? தைரியம், வைராக்கியம் எல்லா திசையும் தயாக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். அதுல சின்ன வயசுல அந்த செவ்வாய் திசை வந்துருங்க. நம்ம சொல்றோம் சந்திரமகா திசையை ஒரு 5 வருஷமா மத்தியமா வச்சு பேசும்போதே அந்த இளமை பருவத்துல ரொம்ப குழந்தைத்தனத்துல அந்த செவ்வாய் திசை வருது. இதே சந்திர திசை முழுமையா ஒரு 7 வருஷம் 10 வருஷம் முழுமையான திசையில ஒரு 8, 9 இவர்கள் சந்தித்திருந்தா கூட ஒரு 17 வயது வரை செவ்வாய் திசை நடக்கும். இந்த ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசியா அப்படின்றது ரோகிணியினுடைய ஒரு சுபாவம்.
இந்த செவ்வாய் திசை நடக்கும்போது இந்த அமைதியான ஸ்திர புத்திக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ரிஷப ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிக்கு 7-12 குடையவராக வர்றார். இது லக்னத்தினுடைய அமைப்பை பொறுத்து தான் பலன்களை நம்ம முக்கியமாக எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது தன்னுடைய தைரியத்தை, தனக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப போராடி சண்டை போட்டு உரிமை எடுத்து எனக்கு வேணும்யா அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு, அது விளையாட்டாக இருக்கலாம், ஒரு சிலம்ப பயிற்சியாக இருக்கலாம், கராத்தாவே இருக்கலாம், என்ன ஒரு அந்த போர் வீர தீர செயல்கள் இருக்குதோ அது அத்துணையும் ரொம்ப நளினமாக ரொம்ப அழகாக கற்றுக்குருவாங்க. அதில் ரிஷபம் ரோகிணி அந்த சுக்கிரனுடைய அம்சம், அது ராசி இருக்கக்கூடிய வீடு வந்து சுக்கிரனுடைய வீடு, சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு. ஆக இது ரெண்டும் சேரும்போது நாங்கள் சுக்கிரனை வந்து என்ன சொல்கிறோம், கலைகளினுடைய ஒரு நாயகன், ஹீரோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுக்கிரன் இருக்கும் பொழுது சுக்கிரன் உங்களுக்குள்ளே இறங்கிட்டா உங்களுக்குள்ள ஆர்ட் தானாக வந்துடும். சுக்கிரன் உங்களை பார்க்க ஆரம்பித்தா உங்கள்கிட்ட நடனம் தானாக வந்துடும். சுக்கிரன் உங்களை பார்க்க ஆரம்பித்தா அழகு தானாக வந்துடும். சுக்கிரன் உங்களை கவனிக்க ஆரம்பித்தா ஐஸ்வர்யம் தானாக வந்துடும். சுக்கிரன் உங்களை பார்க்க ஆரம்பித்தா எல்லா ஜனவசியமும் உங்களிடம் தானாக வந்துடும். ஆக ரிஷபம் ரோகிணிக்கு ஐஸ்வர்யமும் தனவசியமும் தானாக வருவதற்கு காரணமே சந்திரன் அந்த வீட்டில் போய் உச்சம் பெறதுனால. அப்போ இவர்களை தேடி தானாக வருவதற்கான அத்துணை சக்தியையும் செவ்வாய் பகவானுடைய திசையில் இவர்கள் பெறுவார்கள். அதில் நிறைய காயப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, சகோதரர்களை கூட சில நேரங்களில் பிரிவார்கள், இழப்பார்கள். அதுக்கப்புறம் சில இரத்த காயங்கள்லாம் அந்த நேரத்தில் பட்ட தழும்புலாம் இன்னும் இருக்கியா அப்படின்னு சொல்கிற மாதிரி சில காயங்கள்லாம் இருக்கும். மனதளவிலும் காயப்பட்டிருப்பார்கள், உடல் அளவிலும் காயப்பட்டிருப்பார்கள். அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, பங்காளி வழி உறவுகள்லாம் கொஞ்சம் பிரிவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியது வந்திருக்கும். வீடு, பூமி இந்த மாதிரி விஷயங்கள் சிலர் செவ்வாய் நல்ல அமைப்புகளில் இருக்கும்போது கட்டி இருப்பார்கள். செவ்வாய் பாதகமான அமைப்புகளில் இருக்கும்போது, அது என்னையா பாதகம் அப்படின்னு கேட்டால், இந்த புதனோட சேர்க்கை, செவ்வாய் புதன் சேர்க்கை நல்ல இணைவு கிடையாது. சனி செவ்வாய் சேர்க்கை நல்ல இணைவு கிடையாது. செவ்வாய் கேதுவினுடைய சேர்க்கை நல்ல இணைவு கிடையாது. இதெல்லாம் ரிஷபம் ரோகிணிக்கு வாழ்க்கையினுடைய போராட்ட களத்தை சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு இணைவுகள். நான் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கிரகங்கள், எந்தெந்த கிரகங்கள் இணைந்தால் ராஜயோகம், எந்தெந்த கிரகங்கள் இணைந்தால் அவயோகங்கிறதையே தெளிவாக நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த கிரக அமைப்புகளோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பூமி, உடம்பு, அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போனவங்க சின்ன வயசுல இந்த ஜலதோஷ பிரச்சனை இருக்குது, அடேங்கப்பா என் குழந்தைக்கு அந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் மேல உணவு பிரியர்கள் அந்த ரிஷபம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அவர்களுக்கு எல்லாமே சூடா இருக்கணும், எல்லாமே வந்து சுத்தமா இருக்கணும், எல்லாமே சுவையாக இருக்கணும், எல்லாமே அப்போதைக்கு தயார் பண்ணதா இருக்கணும். இந்த குணம் வாழ்க்கையும் எப்பயுமே சூடா இருக்கணும், வாழ்க்கையும் எப்பயுமே டேஸ்டா இருக்கணும், வாழ்க்கையும் எப்பயுமே ரசனையா இருக்கணும். ரோகிணியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் ராக்கெட்ரி சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வர வேண்டியதில்லை. அவங்கள மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் அக்கறையாக அவங்கள்ட்ட பேசினாலே போதும். அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்டாலே போதும். ரொம்ப தொணன்னு பேசுகிற ஆளுங்க கிடையாது, அளந்து பேசக்கூடிய ஆட்கள். ஆனால் அளந்து பேசுவதை அளவோடு கேட்டாலே ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மதிமயங்கி விடுவார்கள். அதனால தான் சொல்வது உண்டு, இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு மத்தியம வயதில் காதல் அப்படின்ற ஒரு சூழ்ச்சி வலையிலையும், அல்லது தன்னுடைய திருமண வாழ்க்கையை ஒரு சூழ்ச்சி வலையாகவும், அல்லது திருமண வாழ்க்கைக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சூழ்ச்சியாகவும், அது என்னடியா சூழ்ச்சி 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 அப்படின்னு சொன்னா, இந்த ரிஷபம் ரோகிணி அன்பிற்காக, அக்கறைக்காக, பாசத்திற்காக, உன்னதத்திற்காக, உரித்தான விஷயங்களுக்காக இயங்குகிற இந்த குணத்தை அப்படியே கையில எடுத்து இந்த செவ்வாயில இவ்வளவு தைரியம், வீரியம், தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இவர்களை அடுத்து ஒரு ஆள் வருவார். இந்த 2 பேருடைய அளவும் என்பது ரொம்ப கம்மி. அப்படியே கொண்டுட்டு வந்து ஒரு டீனேஜில் விட்டுட்டு இவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய அழகு இவர்களுக்கு ஆபத்தாக மாறுதா, இவர்களுடைய அறிவு இவர்களுக்கு ஆபத்தானதாக மாறுதா, இவர்களுடைய அழகு இவர்களை மெருகேற்றக்கூடிய சக்தியாக மாறுதா, இவர்களுடைய அறிவு இவர்களை அடுத்து வழிநடத்தி செல்ல போகுதா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் திட்டமிடாத அத்துணை விஷயங்களையும் கைக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய, கண்ணுக்கே தெரியாத, எப்படி சொல்றது, நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகந்தாயா அம்புட்டையை ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய, அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த கிரகம் மட்டும் இவர்களுக்கு சரியான அமைப்பில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து விட்டால், ஏன்னா இது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நான் சொல்லக்கூடிய அவருக்கு மிகவும் நெருக்கமானவர். ஏன்னா இந்த 2 கிரகங்களுக்கும் குணாதிசயங்கள் ஏறக்குறைய ஒத்து போகுமா. ஏன்னா சுக்கிர பகவான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ரோட்ல போவார். நான் சொல்லக்கூடிய ஆளுக்கு லெஃப்ட் ரைட்டு இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கிடையாது. அவர் போடுறதா சட்டம், அவர் போடுறதா நீதி, அவர் போடுறதா நியாயம், அவர் செய்வதுதான் சரி என்று செய்வார். அதற்காக எந்த எல்லை வரையும் போக வைப்பார்.
அப்படி கலியுகத்துல ஒருத்தர் வந்து பெரிய ஒரு கோடீஸ்வரனா, பெரிய ஒரு ஆதிக்க சக்தியா, சர்வ வெள்ளமை பெற்ற ஒரு சக்தியா திகழணும்னு சொன்னா ராகு பகவானுடைய தயவு வேணும். ஆக ரிஷபம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு மட்டும் சரியான அமைப்புகளில் அமர்ந்து விட்டார் என்றால் இவர்கள் வாழ்க்கையினுடைய உச்சம் என்பது நல்ல அமைப்புக்கு போகும். அதே நேரத்தில் மத்தியம வயதில் வரக்கூடிய ராகு திசை கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயதில் இவர்கள் ராகு திசையை சந்திக்கும் பொழுது இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த இளமையை, அந்த அறிவை, அந்த அழகை, அந்த திறமையை, அந்த ஐஸ்வர்யத்தை ராகு பகவான் எங்கேயாவது தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சாருன்னு சொன்னா எந்த ஆக்க சக்தியாலும், எந்த தெய்வ சக்தினாலையும், ஏன்னு சொன்னா தெய்வங்களையே ஒரு நம்ப விடாத, தெய்வ நம்பிக்கையே ஏற்படுத்தாத, தெய்வத்திட்ட போய் முறையிடக்கூடாதுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக ராகு இருப்பதால் இந்த தசை நடக்கும்போது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவினுடைய அமைப்பு சுய ஜாதகத்தில் ராசியை பொறுத்து அல்ல, லக்னத்தை பொறுத்து எந்த அமைப்பில் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நாங்கள் சொல்வது உண்டு, ராகுவிற்கு நிறைய அமைப்புகளை சொல்கிறோம். அதில் ஒரு 2-3 அமைப்பு சரியாக இருந்தால் கூட இவங்க வாழ்க்கை ஒரு மத்தியம வயதில் வரக்கூடிய அந்த வாழ்க்கை ராஜயோக வாழ்க்கையாக ஒரு பகுதியிலேயாவது இவர்களுக்கு நிச்சயம் அமைந்தே தீரும். சார், ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு தசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த டைம்ல இந்த ராகு தசையில இவர்களுக்கு யோகம் கிடைக்கும்? ராகு மகாதிசை நடக்கும்போது மட்டும்தான் ராகு யோகம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு திசையில ராகு புத்தியில யோகம் கொடுக்கலாம், சனி பகவானுடைய திசையில ராகு புத்தியில யோகம் கொடுக்கலாம். ஆக ராகு பகவானுடைய மற்ற புத்திகளுக்குள்ள ராகுவினுடைய அந்தாரங்கள் சில நாட்கள் வரும். இப்போ உதாரணத்துக்கு சனி திசையில குரு பகவானுடைய புத்தி தான் எனக்கு நடக்குதுன்னு சொன்னா அதுக்குள்ள ராகுவினுடைய அந்தார காலங்கள் வரும். அந்த குறிப்பிட்ட நாள் 2 நாள் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, முதல் நாள் வந்து பேங்க்கில் ஜப்தி, நகையெல்லாம் ஏலம், கேரளாவில் பார்த்துருப்பீங்க. அடுத்த நாள் டிக்கெட் விழுந்து அந்த பேங்க்லேயே டெபாசிட் பண்ணியா அப்படின்னு வந்து உட்காந்த இந்த கதையெல்லாம் ராகு தான் கொடுப்பார். முதல் நாள் ஏழ்மை, மறுநாள் கோடீஸ்வரன். அது கோடி அப்படிங்கிறது அது யூகிக்க முடியாத ஒரு சக்தி. அந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் தனலாபம் அத்துணையும் ராகு தான் கொடுப்பார். ஆக ரிஷபம் ரோகிணிக்கு அந்த ராகு திசை எந்த அமைப்புகளில் இருந்தால் யோகம் கொடுக்குங்கிறத பார்ப்போம். ரிஷபம் ரோகிணிக்கு சுக்கிர பகவான் முதல் நல்லா இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கணும். அப்போ தான் ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க முடியும். ஏன்னா ரோகிணி தியாகங்கிற பேரில் நான் அன்பை தியாகம் பண்ணுறேன், என் குடும்பத்துக்காக என்னை தியாகம் பண்ணுறேன், எங்கள் அண்ணனுக்காக நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன், என் சகோதரி பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் பிள்ளை பெற்றுக்காமல் இருக்கேன். இந்த சென்டிமெண்டெல்லாம் வர்றதுக்கு காரணமே ராகு போய் எங்கேயாவது உட்கார்ந்துருந்தா தான் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு சுகங்களை தான் அனுபவிக்க விடாமல் இவர்களை அப்படியே மதிய மயக்கி விட்டுருவார். இதே நேரத்தில் ராகு நல்ல அமைப்புன்னு சொல்றது குரு பார்வை, அந்த நான் சொன்ன மாதிரி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், லக்னாதிபதியினுடைய நிலை, ராகு பெற்ற சார அதிபதியினுடைய நிலை. ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம், ராகு பகவானுக்கு பகை கிரக நட்சத்திரம்னு சொல்றாங்க. அதனாலதான் இவர்களுடைய மனம் என்பது எப்பயுமே தியாகத்தை நோக்கியே போகுது. இவருடைய மனம் என்பது கொடுக்குற அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கியே போகுது. ஒரு கட்டத்தில் தான் அனுபவிக்கணும், தான் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த உறவுகள், அந்த நண்பர்கள், அந்த சூழல்கள் இவர்களுக்கு எதிர் துருவமாக திரும்புவதற்கு ராகுவே இவர்களுக்கு முக்கியமான காரணத்தை ஏற்படுத்துறார். இப்போ இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகு தசை என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு சுய ஜாதகத்துல நிறைய அளவீடுகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றீங்க இல்லையா சார்? சரி, இப்போ இவங்களுடைய உயர் படிப்பும் திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்கு? நிச்சயமா உயர் படிப்பு எங்கெங்க அடிப்படை கல்விக்கே இங்கே படாதவாடு விட்டமையா ராகு திசை அப்படின்னு சொல்ற மாதிரி அமையும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சின்ன வயதிலேயே ராகு திசை வர்றதுனால இவர்கள் இவங்க எப்படி திட்டமிடுவாங்க அப்படின்னா, அது ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டா, ரிஷபம் ரோகிணி இதுதான் குறிக்கோள், இதுதான் லட்சியம், இதுதான் பாதை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதை யார் தடுத்தாலும் கேட்க மாட்டார். அந்த லட்சியம், பாதை, குறிக்கோளில் இவங்க மாதிரி, ஏன்னா அது ஸ்திர ராசி இல்லையா, அப்போ ஸ்திரமான புத்தி அந்த இடத்துல வேலை செய்யும். ஆனால் இதுவா அவன் திறமை, அங்கே கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதான் ராகுவோட குணம். எங்கெல்லாம் இவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்ததோ, எங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணுனா இப்படிலாம் நமக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டார்களோ, எங்கெல்லாம் யாருடைய ஆதரவெல்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சின்ன வயசுலேயே கணிக்க தெரிந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். அந்த 12-13 வயசுலேயே மாமா இப்படி தான், அத்தை இப்படி தான், சித்தப்பா இப்படி தான், அப்பா இப்படி தான், அம்மா இப்படி தான், அண்ணன் இப்படி தான், தம்பி இப்படி தான், உறவுகள் இப்படி தான், குடும்பம் இப்படி தான், வாழ்க்கை இப்படி தான், நண்பர்கள் இப்படி தான், ஆசிரியர் இப்படி தான், குரு இப்படி தான், டியூஷன் மாஸ்டர் இப்படி தான், தாய் இப்படி தான். ரிஷபம் ரோகிணி தன்னை உணர்ந்து கொள்வதில், தன்னை தெரிந்து கொள்வதில், தான் எதற்கு சரிப்பட்டு வருவேன், சில பேருக்கு நான் எதுக்கு சரிப்பட்டு வருவேனே தெரியாதுன்ற மாதிரி ரிஷபம் ரோகிணி நான் எதற்கு சரியானவன்,
நான் என்னால் எதை செய்ய முடியும், நான் எதை மட்டும் செய்வேன், என்கிட்ட என்ன இருக்குது, என்னுடைய திறமை என்ன, அழகாக அளந்துருவாங்க. அழகாக அதை புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை மட்டும் அழகாக மெருகேற்றிக்கிட்டே வருவாங்க. இந்த எக்ஸ்ட்ரா ரோல், இதுவா அதுவா, இந்த ஆஸ்லேஷன் மைண்டே இவர்கள்ட்ட இருக்காது. என்ன கொஞ்சம் சாப்பாட்டில் ஆஸ்லேஷன் இருக்கும். ரிஷபராசிக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவு பிரியர்கள், உடை பிரியர்கள். எனக்கு வெரைட்டியாக சாப்பாடு வேணுமையா, வெரைட்டியாக உடை வேணுமையா, அது எல்லாமே பளிச்சுன்னு இருக்கணும், அது பார்க்குறவங்களுக்கு அப்படியே ஒரு அழகாக மென்மையாக தெரியணும் அப்படின்ற குணம், அது மட்டும்தான் இவர்கள்ட்ட மாறுபடுமே தவிர வாழ்க்கையினுடைய குறிக்கோள் விஷயத்துல, வாழ்க்கையினுடைய லட்சிய விஷயத்துல ரிஷபம் ரோகிணி தான் கொண்ட பாதையை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்க்கை பயணத்தை தொடங்குவார்கள். அதற்கு சிக்கலை ஏற்படுத்துறதா ராகுவோட குணம். அப்ப இருந்து ராகுவை நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்கீங்க, நல்லதே பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டா, நல்லது அப்படிங்கிறது சுய ஜாதகத்தை பொறுத்து. மேக்சிமம் ராகுவோட குணம் எதிர்மறையான விஷயங்களை சொல்லிட்டா நம்ம ஆளுக உஷாரா இருந்துக்கிடுவாங்க. நல்லது சொல்லிட்டாருன்னு நினைச்சிட்டு போய் சிக்கிக்கிறாம கொஞ்சம் ராகு எப்படிலாம் டியூன் பண்ணும் அந்த வயதில் அப்படின்னு பார்த்தா, அழகு, அந்த அழகை இன்னும் கொஞ்சம் பேசுறது அழகு, படிப்பது அழகு, ரசிப்பது அழகு, சிரிப்பது அழகு, சாப்பிடுவது அழகு அப்படின்னு அந்த ரோகிணியினுடைய எல்லா செயல்களும் பார்ப்பவர் கண்ணுக்கு அழகாக தெரிவதை ராகு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி எதிர்பாலின ஈர்ப்பை அதிகப்படுத்துவார். அப்படியே சின்ன வயசுலேயே ஒரு காதல் வலையில் சிக்க வச்சு படிப்பை கெடுக்கிறது. இந்த வேலையை ராகு பார்த்து விடுவார். அடுத்து ஒரு குறிப்பிட்ட ஏஜெல்லாம் தாண்டி வந்துடுறாங்க. இவங்க சின்ன வயசுல இதெல்லாம் மீறி படிக்கிற பிள்ளைங்க கெட்டிக்கார பிள்ளைங்கன்னு எடுத்துக்கலாம். ரிஷப ரோகிணி அதெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கும்போது சின்ன வயசுல இவங்க யாரை நேசித்தார்களோ, இவர்கள் யாரை காதலித்தார்களோ, இவர்கள் யார் மேல் அன்பு செலுத்தினார்களோ அதெல்லாம் குறைவு. இவர்களை நேசித்தவர்கள் அதிகம், இவர்களை காதலித்தவர்கள் அதிகம், இவர்கள் பின்னாடி சுத்தியவர்கள் அதிகம். ஏன்னு சொன்னா ரிஷபம் ரோகிணி கிருஷ்ணருடைய நட்சத்திரம். அந்த கிருஷ்ணரை சுத்தி அப்படியே எப்பயுமே ஒரு படை சூழ இருந்தது போல, போராக இருந்தாலும் அவரை சுத்தித்தான், பெண்களாக இருந்தாலும் அவரை சுத்தித்தான், தெய்வங்களாக இருந்தாலும் அவரை சுத்தித்தான். ஆக ரிஷபம் ரோகிணியை சுற்றி எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பதற்கு காரணமே அவர்களுடைய ஈர்ப்பு சக்தி, அவர்களுடைய தெய்வ சக்தி, அவர்களுடைய கலை சக்தி, அவர்களுடைய ஆதிக்க சக்தி. இதுதான் அந்த ஈர்ப்புக்கான காரணம். இதை அழகா சுப்ரீம் பவரா அப்படியே ராகு மாத்திட்டார்னா சர்வ வல்லமை பெற்ற ஒரு சக்தியாக ரிஷபம் ரோகிணி பின்னாளிலே பரிணமிக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அப்படியே பாசத்துக்காக போராடி வாழ்க்கைங்கிற பந்தத்தில் கடல்ல குதிச்ச மாதிரி குதிச்சு அதுல இருந்து நீந்தி வர்றதுக்கு ஒரு துடுப்பு கிடைச்சா கூட எங்களுக்கு போதுமையா, சாமி ஆள விடுங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி ராகு திசை முடிகிறதுக்குள்ள படாத பாடு பட்டு அதுக்கப்புறம் இருந்தா போதும், வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இந்த ராகு திசையை கடந்து அடுத்த திசைக்கு இவங்க போகிற மாதிரியான சூழ்நிலையை ராகு சில நேரங்களிலே உருவாக்குவார். அதனால ரிஷபம் ரோகிணி மேல நீங்க அன்பு செலுத்துவதை விட, நான் ரொம்ப பாசமா பார்த்துக்கிறேன், நான் ரொம்ப அன்பா நடந்துக்குவேன், நான் ரொம்ப அவங்கள மேல அக்கறையா எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்றதை விட, உங்க மேல பாசமா யார் பார்த்துக்கிறா, உங்க மேல யாரு அக்கறையா இருக்கிறா, உங்களை இல்லைன்னா யாரு எதிர்பார்ப்புல ஏமாந்து உட்காந்து நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்திருப்பாங்க அப்படின்ற நிலையை நீங்கள் யூகித்து உங்கள் வாழ்க்கை பந்தத்தை தேடிக்கொண்டார். ரிஷபம் ரோகிணி தான் அக்கறையாக இருப்பது முக்கியம் இல்லை, ரிஷபம் ரோகிணி தான் அன்பாக இருப்பது முக்கியம் இல்லை, ரிஷபம் ரோகிணி தான் எதிர்பார்ப்போடு இருப்பது முக்கியம் இல்லை. உங்களை யார் விரும்புகிறார்கள், உங்கள் மேல் யார் அக்கறை செலுத்துகிறார்கள், உங்களை யார் மிகவும் நெருக்கமாக நேசிக்கிறார்கள், அதுதான் முக்கியம். ரிஷபம் ரோகிணி தான் நேசிப்பதற்காக, தான் அன்பு செலுத்துவதற்காக தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். ஆகையினால இவர்கள்ட்ட இருந்து போய்கிட்டே இருக்குமே தவிர இவர்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா? ராகு ஏமாத்துவாரா? ராகு பக்கத்துல கொண்டுட்டு வந்து வாய்ப்புகளை எல்லாம் பிடுங்கிடுவாரா? சின்ன வயசுல நிறைய சம்பாத்தியம் பண்ணி நிறைய செல்வங்களை தேடி நிறைய செல்வங்களை அனுபவிக்க பிறந்த ரோகிணி நட்சத்திரங்கள் அந்த செல்வங்களை அனுபவிக்க முடியாமல் போவதற்கு சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய அமைப்பும் ஒரு காரணமாக. அப்ப அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு தசை, ஒரு தெய்வீகமான தசை. அந்த தசை வரும்போது இவருடைய வாழ்க்கை பந்தத்துல ஒரு அற்புதமான சில மாற்றங்கள் சொல்றாங்கல்ல, இந்த கேம் சேஞ்சரா வருவாங்க. கதையினுடைய அந்த கரு இந்த வயசுல அப்படியே பிறந்தையா, அப்படியே சில விஷயத்த கத்துக்கிட்டோம், எங்களை சுத்தி நாங்க திட்டமிட்ட எதுவுமே நடக்கலையா, நான் யோசிச்ச எல்லா விஷயமே அப்படியே தலைகெழுதா மாறி இருக்கு, எனக்கு கிடைச்ச வாய்ப்புகள்லாம் வேற ரூட்ல வந்திருக்கு, நான் போன பாதை வேற, இது எங்கேயும் கொண்டு போய் நம்மளை சேர்த்துக்கிட்டு இருக்கு, என் கூட இருக்கிற ஆளும் சரியில்லை, அதை சொல்றது நான் பிறந்த இடமும் சரியில்லை, புகுந்த இடமும் சரியில்லை, எனக்கு வாட்ச இடமும் சரியில்லை, பிறந்ததும் சரியில்லை, போனதும் சரியில்லை, வந்ததும் சரியில்லையா அப்படின்ற மாதிரி இந்த ராகுல ஒரு குழப்பமான
இல்லையா? ஸ்திரபுத்திரிக்கு சொந்தக்காரர்கள் சொன்னிய ரிஷப ரோகிணிய, சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடுன்னு சொல்லிய, சுக்கிரன் ஆட்சி பெற வீடுன்னு சொன்னிய, மகாலட்சுமியினுடைய வீடுன்னு சொன்னிய, ஒன்றும் தேரலை அப்படின்ற மாதிரி இந்த ராகு திசையில் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்துதான் அடுத்த திசைக்கு இவர்கள் செல்வார்கள். அதுவும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த லட்சியம், அந்த குறிக்கோள் இவர்களுக்கு நிச்சயமாக அமைவதற்கு அந்த திசை ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இந்த ரோகிணியோட அழகும் அறிவுமே உங்களுக்கு ஆபத்து இல்லாமல் இருந்தால் சரி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 30-32 வயசு வரைக்கும் ராகு தசை கடந்து வந்துட்டாங்க. இவங்க நினைக்கக்கூடிய அந்த குறிக்கோளும் லட்சியமும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தெய்வீக தசையான குரு தசை இவர்களுக்கு கொடுக்குமா? பெரிய சந்தேகம் ரோகிணி நட்சத்திரக்காரருக்கு வரும். அழகு அப்படின்றது சுக்கிரன் கொடுப்பது, மென்மை அப்படிங்கிறது சந்திரன் கொடுப்பது, அறிவு அப்படிங்கிறது குரு கொடுப்பது. அப்போ ரிஷபம் ரோகிணிக்கு அஷ்டமாதிபதியாக குரு வர்றார், அவரே லாபாதிபதியாக வர்றார். ஆனால் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தேவகுரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியான அந்த குரு பகவான் ஒரு பகை கிரகமாக சொல்லப்படுது. சுக்கிரனும் குருவும் ஆப்போசிட்டியா அப்படின்னு சொல்லுவார். ஆக இந்த இடத்துல ரிஷபம் ரோகிணிக்கு அந்த குரு திசை என்னெல்லாம் பண்ண போகுது? ஏன்னா ஒரு மத்தியமமான வயசுங்க. இந்த வயதில் தான் இவர்களுடைய திருமண வாழ்க்கை, குழந்தை பேர், அவங்களுடைய செல்வம், இவங்களை நம்பிய உயிர்களுக்கு இவங்க ஏதாவது ஒன்று செய்கிறது. கணவனாக இருந்தால் மனைவிக்கு தேவையான அத்துணை சௌகரியங்கள், மனைவி கணவனுக்கு தேவையான அத்தனை சௌகரியங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் ரிஷபம் ரோகிணி நட்சத்திரம். அப்போ லைஃப் பார்ட்னர் அதை புரிஞ்சுக்கிடுவாங்களா? அந்த அன்பு பாசத்துக்கு மதிப்பு இருக்குமா? இவங்களுடைய செல்வாக்கு என்பது இருக்கிற இடத்தை விட அப்படியே உயருமா? ஏன்னா ரிஷபம் ரோகிணிக்கு இளமையில் எதிர்பார்த்தது கிடைக்கல. ரிஷபம் ரோகிணிக்கு இளமையில் தான் தேடியதை அடையல. ரிஷபம் ரோகிணி தனக்கு கிடைச்சது, தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த நிலைமைக்கு வரக்கூடிய நிலையில அந்த குரு இவர்களுக்கு ஆசானாக இருந்து வழிநடத்துவாரா அப்படிங்கிறது லக்கணத்தை பொறுத்து மாறுபடும். அப்ப மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னங்களுக்கு குரு யோகாதிபதியாக வந்து ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பத்திற்கு குரு பகவான் ஒரு நடுநிலை கிரகமாக, அதுல கன்னி மிதுனத்துக்குள்ள பகை கிரகமாக, ரிஷபம் துலாத்துக்கெல்லாம் ரிஷபத்திற்கு 8-11 கூடைய, துலாத்திற்கு 3-6 கூடைய, அதெல்லாம் பாருங்களேன். அப்பா கெடுதலை தருவாரா அப்படின்னு எடுத்தா பாதகமான அமைப்புகளில் இருந்தால் கூட சில கிரகங்களுடைய இணைவு, சேர்க்கை, பார்வையை பொறுத்து கிரகங்களுடைய பலன்கள் என்பது துல்லியமாக மாறும். அதைத்தான் நாங்கள் டிகிரி கணக்குன்னு சொல்றோம். இத்தனை பாகைக்குள் இந்த கிரகம் இந்த கிரகத்தோடு இணைந்திருந்தால் மட்டுமே அஸ்தங்கதம். இந்த கிரகம் இந்த கிரகத்தினுடைய தாக்கத்திற்கு பாதிக்கப்படுவது கிரக இணைவு நட்சத்திர பாதத்தை பொறுத்து மாறுபடும். ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு எத்தனை பாகைக்குள் இணைந்திருக்கிறது அதை பொறுத்து தான் நல்லவர் என்பது தீயவராகவும், தீயவர் என்பது நல்லவராக மாறுவதும் ஜாதகம் தீர்மானிக்கும். மேக்சிமம் ரிஷபம் ரோகிணி அந்த சின்ன வயசுல ஏற்பட்ட பக்குவத்தின் பலனாக அந்த குரு திசையில ஒரு செல்வாக்கு, ஒரு வீடு வாசல், ஒரு குழந்தை பேரு, ஒரு நல்ல பாக்கியம், நல்ல புகழ் இதை அடைந்துடுறாங்க. சில நேரங்களில் குரு பாதிப்பாக இருக்கும்போது குருவினுடைய காரக பலன்கள் அந்த இடத்துல என்ன சொல்கிறோம்? குழந்தை, பெரிய செல்வாக்கு, பெரிய மனிதன், புனிதமானவர், தெய்வ விஷயங்கள், இதில் எல்லாத்துலேயும் ஒரு குறை வந்துக்கிட்டே இருக்குது. ரிஷபம் ரோகிணிக்கு குலதெய்வ சப்போர்ட் கிடைக்கல சார், ரிஷபம் ரோகிணிக்கு குழந்தைகளுடைய நலன் நல்லா அமையல சார், ரிஷபம் ரோகிணிக்கு குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கல சார், ரிஷபம் ரோகிணிக்கு ரொம்ப கௌரவமாக வாழ்ந்தவருக்கு திடீர்னு கௌரவ பிரச்சனை வந்துருச்சு, ரிஷபம் ரோகிணி பெரிய பணத்தை இழந்தது அல்லது கொடுத்து வாங்க முடியாமல் தவித்தது அல்லது போட்டு எடுக்க முடியாமல் சிக்கியது அப்படின்னு சொல்றது எந்த திசையில் நடக்கும் என்றால் குரு பகவானுடைய திசையில் தான் நடக்கும். ஆக குரு நல்ல அமைப்புகள் இருந்தால் இதெல்லாம் ரிஷபம் ரோகிணிக்கு ரொம்ப சாதகமாக அமைந்து விடும். மோசமாக இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும். சீட்டு பணம் கொடுத்து ஏமாறுறதுங்க. ஏன்னா ரிஷபம் ரோகிணிக்கு 2 கூடைய தன வாக்கு ஸ்தானாதிபதியாக புதன் வர்றார். ரிஷபம் ரோகிணி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பார்கள். தான்ட்ட ஒருத்தர் வாக்கு கொடுக்கலன்னா, நிறைவேற்றலைன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்கள விட்டு கூடுமானவரை விலக முயற்சிப்பார்கள். அந்த கோபத்தை காட்டாமலேயே மனசுக்குள்ள வைத்துக்கிட்டு அப்படியே விலகிறது தெரியாமலே விலகி விடுவார்கள். அதனால நாணயம் அப்படிங்கிறது ரிஷபம் ரோகிணிக்கு ரொம்ப முக்கியம். அந்த நாணயத்தை காப்பாற்றி செல்வ வளங்களை ஈற்று வெளிநாடு, வெளியூர், வெளிதேசங்களுக்கெல்லாம் போகி இவர்களுடைய கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை, தன்னிடம் இருக்கக்கூடிய திறமையை குரு பகவான் இவர்களுக்கு ஆசானாக இருந்து வெளிப்படுத்துவார். அந்த குரு திசைக்குள்ள சில புத்திகள்லாம் நடக்கும். குருவில் குரு புத்தி, சனி புத்தி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, அப்படியே அதோட திசை முடியும். ஏன்னா முந்தைய ராகு திசை தான் இவர்கள்ட்ட அடுத்து குரு திசைட்ட கொடுத்துருக்கோம். அதனால முந்தைய திசை என்ன நடந்ததோ அதுதான் அடுத்த திசையின் இறுதி புத்தியாக வரும். அப்ப ராகுட்ட கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு குரு கிட்ட ஒரு ஞானத்தோட அந்த திசையை அவர்கள் அணுகி ஒரு சம்பார்த்தனை பெற்றுட்டாங்கனாலே ஒரு மத்தியமமான ஒரு 46-45 வயசுக்குள்ள ஒரு செட்டில்டியா அப்படின்ற ஒரு நிலை இவர்களுக்கு வந்துடுது.
ஏன்னா ரிஷபம் ரோகிணி என்பதே கலைகளில் சாதிக்கும், தன்னுடைய அழகால் சாதிக்கும், தன்னுடைய திறமையால் சாதிக்கும், தன்னுடைய புனிதத்தால் சாதிக்கும், தன்னுடைய வாக்கு சாதுரியத்தால் சாதிக்கும். எந்த பூர்வீக சொத்தோ யாருடைய சப்போர்ட்டோ நான் பணம் கொடுத்து அவங்க மேலே வந்தாங்க அப்படின்னு சொல்லுவது ரிஷபம் ரோகிணிக்கு பிடிக்காது. என்கிட்ட என்ன திறமை இருக்கு, சங்கீதம் இருக்கு, என்கிட்ட என்ன திறமை இருக்கு, ஒரு நடனம் இருக்கு, என்கிட்ட என்ன திறமை இருக்கு, நல்லா பேசுவேன், என்கிட்ட என்ன திறமை இருக்கு, நல்லா ஒருத்தட்ட எஜுகேட் பண்ணுவேன், என்கிட்ட என்ன திறமை இருக்கு, அந்த திறமையை மட்டும் நான் பயன்படுத்தி மேலே என் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நினைத்தால் அது ரிஷபம் ரோகிணி. அப்படி நினைத்தால் அது ரிஷபம் ரோகிணி. அந்த நினைப்பை ராகு கெடுத்திருந்தால் கூட குரு அந்த நினைப்பை மெருகேற்றி வழி நடத்தி செல்வார். அங்கேயும் கோட்டை விட்டாலும் அங்கேயும் பிரச்சனை விட்டாலும். ஏன்னா குரு பகவான் எங்கேயா கொடுத்தாரு, புளியோதரையும் புக்கச்சோரையும் கொடுத்து கழிச்சு விட்டு போயிட்டாரியா. 16 வருஷமா அந்த திசையும் ஒன்றும் செய்யலை. கிட்டத்தட்ட சந்திர திசையில சந்தோஷமா இருந்தோங்கிறது எங்களுக்கு தெரியல, செவ்வாய் திசையில ஏதோ கத்துக்கிட்டங்கிறது நினைவு இருக்குது. பார்த்த தழும்ப பார்த்தாலே தெரியுது செவ்வாய் திசையில அவ்வளவு ரணப்பட்டிருக்கம்யா அப்படின்றது. அடுத்து ராகு திசையில ட்ரைனிங் பீரியடு, சரி பரவாயில்ல, குரு திசையுமா ட்ரைனிங் பீரியடு அப்படின்ற மாதிரி குருவும் கொஞ்சம் சாதகமாக இல்லை என்றால் இவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்து வரக்கூடிய 3 திசையும் இவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக தொடர்ச்சியாக அப்படியே வரும். அந்த 3 திசையில் பாருங்களேன், சனி திசை 19, புதன் திசை 17, கேது திசையை போய் எப்படியா யோகம்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் முதுமையில் வருதுல்ல கேது திசை, இளமையில் வரல, அதனால சேமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக இந்த சனி திசையும் புதன் திசையும் எப்படி அமைந்தால் இவர்களுக்கு யோகம் அப்படிங்கிறத அந்த சனி பகவான் இருக்கும் இருப்பை பொறுத்து இவர்களுக்கு மாறும். எப்பவுமே எல்லாம் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்லுவீங்கன்னா, லக்னம் மாறிடுச்சுன்னா, டிகிரி மாறிடுச்சுன்னா, பாதம் மாறிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த ரிஷபம் ரோகிணிக்கு சனி தசையாவது எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குமா சார்? நிச்சயமா. அதாவதுங்க, நீங்க கேட்கறதுனுடைய நுட்பம் அப்படிங்கிறது புரியுது. ஏதாவது ஒரு தசையாவது எனக்கு ஃபேவரா இருக்குமா அப்படின்னு. ஆனா ஜாதக கணிதங்கிறதே துல்லியமா, அதனாலதான் பிறந்த நேரத்தினுடைய அந்த நொடி கூட துல்லியமா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதில் இரட்டை குழந்தைகளுக்கு ஒரே நேரத்தில் பிறந்தால் கூட அந்த பிறப்பினுடைய அம்சம் மாறுவதற்கு நிறைய கணக்கீடுகள் இருக்குது. அதனால் ஜோதிட கணிதம் என்பதே ஒரு துல்லிய கணிதம். இதில் கற்றுக்கிட்டே இருக்கலாமே தவிர கரை காண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக சனி திசையை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரநாதன் அவருக்கு பகை, ரோகிணிக்கு சனி பகவான் சந்திரனுக்கு ஒரு பகைத்தன்மையை பாராட்டுறார். அதனால தான் சனி சந்திரன் இணைவு, சந்திர பகவானை சனி பார்ப்பது, இதெல்லாம் புணர்ப்பு தோஷம்னு சொல்கிறோம். நீங்கள் நிறையா ஜாதகங்களில் பாருங்கள், சனி பகவானோட சந்திரன் சேர்ந்து இருப்பது, சந்திரனை சனி பார்ப்பது, அல்லது சந்திரனுடைய வீட்டில் சனி இருந்து சனி பகவானுடைய வீட்டில் சந்திரன் இருந்து சார பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னு பேர், கிரக பரிவர்த்தனை பேர். இந்த மாதிரி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பூசா அனுசம் உத்திரட்டாதியில் சந்திரன் இருந்தாலும், சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி ஹஸ்தம் திருவோணத்தில் சனி பகவான் இருந்தாலும் சார பரிவர்த்தனைன்னு சொல்கிறோம். அப்பையும் புணர்ப்பு தோஷம் வேலை செய்யுது. இவங்களுக்கு 99% காரியங்கள் கூடி கடைசி நேரத்தில் நிற்பது. அதான் சொல்லுவாங்க, நரை தரித்து மனம் சுழித்து வாழ்க்கையை அனுபவிக்க வைப்பது, கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கல, முழுசாக பூரணமாக அனுபவிக்க முடியல, எல்லா வாய்ப்புகளுமே பாதியில் நின்று போகுது அப்படின்னு சொன்னால் அந்த புணர்ப்பு வேலை செய்யுது. அது மட்டும் ரிஷபம் ரோகிணிக்கு இல்லாமல் இருந்தால் அந்த தடை ஏற்படுத்தக்கூடிய, சனினா தடை, சனி பகவான்னா முட்டுக்கட்டை போடுறது, 1 கிலோமீட்டரில் பக்கத்தில் வீட்டுக்கு போகக்கூடிய தூரத்தில் திடீர்னு சிக்னலை போட்டு அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்கன்னு அலக்கழிப்பு பண்ணுறது, போகிற பாதையை சுற்றி விடுவது, காத்திருக்க வைப்பது, ஏங்க வைப்பது, பக்கத்தில் இருந்துக்கிட்டே அனுபவிக்க விடாமல் பண்ணுவது, இதெல்லாமே சனி பகவானுடைய ஒரு குணம். ரிஷபம் ரோகிணியை பொறுத்தவரையும் ராகு திசையில் தனக்கு கிடைக்காத ஒன்று குரு திசையில் அமையும் பொழுது அதை எப்படியாவது அனுபவித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் கூட அதில் ஒரு நீதி இருக்கணும் ஐயா, அதில் ஒரு நேர்மை இருக்கணும் ஐயா. யார் மனசும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, யாருடைய காசும் எனக்கு வேணான்னு உள் மனது, இவர்களுடைய ஆள் மனது இவர்களை தடுக்கும். ரிஷபம் ரோகிணிக்கு பெரிய பிளஸ்ஸே சந்திரன் உச்சம் பெறுவதனால சரியது தப்பது நியாயமது அநியாயமது, பின்னால் நமக்கு என்ன வினைகள் வரும், பின்னால் நம்மளுடைய சந்ததிகள் எப்படி அனுபவிக்க போறாங்க, என்ன பாவம் பண்ணமோ இந்த பிறவில எப்படிலாம் சந்தித்து வந்துட்டோம், இது தொடரக்கூடாது, இந்த கர்ம பந்தம், இந்த கர்ம தொடர்பு, இந்த பாவம் இதெல்லாம் எனக்கு கரைந்து புண்ணியம் புனிதம் என் வாரிசுகளுக்கு கிடைக்கணும்னு வரும்போது ரிஷபம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எத்துணை வாய்ப்பு வந்தாலும் அதில் ரொம்ப நேர்மையாக இருந்ததனுடைய விளைவு, அதை விளைவுன்னு சொல்ல முடியாது, அந்த நேர்மையாக இருந்ததனுடைய குணம் அப்படியே சனி திசையில் இவர்களுக்கு பிரதிபலிக்கும். லட்டு மாதிரி இந்த வச்சுக்க வாய்ப்பை, போகிற பாதையெல்லாம் ஓப்பன், போகிற பிரச்சனையெல்லாம் சரி,
கடைசி நிமிஷம் தண்டனை உடனே ரிலீஃபு, கடைசி நிமிஷம் பாதிப்பு உடனே ரிலீஃபு, பெரிய நோய் இங்கே ஸ்கேன் பண்ணுறோம் இங்கே பண்ணுறோம் இங்கே பண்ணுறோம் பயமுறுத்துறாங்க, கடைசி நிமிஷம் பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒரு மாத்திரையில் சரியாயிடுச்சியா, 10 நாள் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணேன், நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன், ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோகிணியினுடைய அம்சமே இவர்களுடைய நீதிக்கு கிடைத்த பரிசு. ரோகிணி பல பிரச்சனைகளில் சிக்கி தவித்தாலும் கூட இறுதியில் வெற்றி பெறுவது, ரோகிணிக்கு பல சோதனைகள் வந்தால் கூட இறுதியில் அவர்கள் ஜெயிப்பது, ரோகிணிக்கு பல பேர் துரோகம் பண்ணால் கூட இறுதியில் இவர்களிடமே வந்து மண்டியிடுவது, ரோகிணி பாசம் அன்பு செலுத்தி இவர்களுக்கு சரியான மதிப்பு கிடைக்கவில்லை என்றாலும் கூட இவர்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் கண்கலங்கி வாழ்வது, இவர்களுடைய நீதியினால இவர்களுடைய நியாயத்தினால அந்த குணத்தை சனி பகவான் தான் இவர்கள்ட்ட கொடுக்கிறார். அதனால சனி திசை ரிஷபம் ரோகிணிக்கு தான் செய்த புண்ணியத்தின் பலனாக அறத்தின் பலனாக நன்மையாக நிச்சயமாக அமையும். சனி திசையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே நடக்கிற புத்திகள் மட்டும் பிரச்சனையை கொடுக்கும். ஒரு சனி திசையில் எனக்கு ஒரு ராகு நடந்துட்டு இருக்கு, சனி திசைக்குள்ளே திரும்ப ஒரு ராகு உள்ளே வர்றாரு வருங்க, சனி திசைக்குள்ளே எனக்கு ஒரு சந்திர புத்தி நடக்குது, மனசு அப்படியே கஷ்டமாக இருக்குது. சனி திசைக்குள்ளே எனக்கு ஒரு செவ்வாய் புத்தி நடந்துட்டுருக்கு, நான் எப்பயும் வம்பு வளர்க்க விரும்பாத ஆளுங்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம் பேசி தீர்த்துக்கலாம்னு நினைப்போம். ஃபேமிலி சண்டையை கூட ரிஷபம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கதவெல்லாம் அடைச்சதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ரிஷபம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் போட்ட சண்டையை கூட அப்படியே மெமரியில் வச்சுட்டு ஏதாவது வார்த்தையை தப்பாக பேசிட்டோமோன்னு தன்னைத்தானே அதை ரிவைண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய குணம் அவர்கள்ட்ட இருக்கும். அதனால் சண்டை போட்டால் கூட 4 பேருக்கு தெரியக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, அழுகிறது கூட சத்தம் கேட்காம அழுகணும், புசு புசுன்னு காற்று தாயா வருது அப்படின்ற மாதிரி அந்த குணம் இருப்பதுனால இவருடைய கௌரவம் இவருடைய மதிப்பு சனி திசையில் அப்படியே மெருகேற்றப்படும். ஏன்னா அதுதாங்க லைஃபோட ஒரு பெரிய அவங்களுடைய மைய பகுதின்னு சொல்லலாம். 40-42 ஆரம்பிக்கிற அந்த சனி திசை இவருடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு 19 வருஷங்களை ஒரு 60 அப்படியே கடந்துருது. அதுக்கப்புறம் முதுமையில் தான் புதன் பகவானுடைய திசை இவங்களுக்கு 17 வருட காலங்கள். அந்த 17 வருடம் நடக்கக்கூடிய அந்த புதன் திசை இவர்கள் வாழ்க்கையில் பெரிய பாடங்களை கொடுக்கக்கூடிய திசையாக இருந்தாலும், என்னை நம்பிய உயிர்களுக்கு நிறையா நல்லது பண்ணேன், என் குழந்தைக்கு திருமணம் முடித்தேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 60-61 வயசில் சனி தசையை கடக்குறாங்க. சனி தசையில் இவங்க ஜெயிக்கிறது உறுதி, இவங்க செஞ்ச புண்ணியத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்ததாக வரக்கூடிய புதன் பெரிய தசை இல்லையா, 17 ஆண்டுகள் எப்படி இருக்கும் சார்? நிச்சயமா. அதாவது மனசரியே யாருக்கும் துரோகம் பண்ணலை, நமக்கு வந்த வாய்ப்புகளை தவறாக பயன்படுத்திக்கலை, நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி மோசடி பண்ணிலாம் சொத்து சேர்க்கலை, கூடுமான வரை தெய்வ நம்பிக்கை தெய்வ விஷயங்கள் அதில் வந்து தெய்வம் மட்டுமே நமக்கு துணை அப்படின்னு வாழ்ந்தோம். என்னுடைய சோகத்தை என்னுடைய கஷ்டத்தை எனக்கு ஏற்பட்ட எல்லா அவமானங்களை பூஜை அறைகள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர பொது வெளியில் சொல்லலை அப்படின்ற ஒரு மனநிறைவு எப்பயுமே ரிஷபம் ரோகிணிக்கு உண்டு. அவங்க மக்கள்கிட்ட பேசுகிறத விட, தன்னுடைய குழந்தைகள்கிட்ட பேசுகிறதை விட, தன்னுடைய கணவனிடம் பேசுவதை விட, அல்லது ஆண் தன்னுடைய மனைவியிடம் பேசுவதை விட அவர்களுடைய இஷ்ட தெய்வத்திடம் அவர்கள் பேசுவது, பிரச்சனை ஒன்றுனா கோயிலில் போய் உட்காந்து முறையிடுவது, அது யாரையும் பாதிக்காமல் இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுவது இவர்களுடைய ஆகச்சிறந்த குணம். அதனால புதன் திசை என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலான திசை. இவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ரோகிணியினுடைய அந்த வாழ்க்கை பயணத்தில் நிறைய தடைகள் சோதனைகள் வந்திருந்தாலும் கூட அதெல்லாம் கடந்து அப்படியே புதன் திசையில் ஒரு பக்குவத்தோட தன்னுடைய சம்பாத்தியத்தை அப்படியே முறைப்படுத்திக்கிட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இவர்களுக்கு இயற்கையிலேயே அமையும். ஏன் அப்படின்னு சொன்னால், தனாதிபதியாக புதன் வந்து பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தானாதிபதியாக புதன் வருவதனால அந்த புதன் இவர்களுக்கு சூரிய பகவானுடைய இணைந்து பயணிக்கக்கூடிய கிரகமாக இருப்பதனால ரிஷபத்திற்கு சூரியன் 4 வீடு வண்டி வாகன சுக ஸ்தானாதிபதியாக இருந்து 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் இணைந்து பெரும்பான்மையாக ஜோதிடத்திலே ரிஷபராசிக்கு அமைந்து லக்னத்திற்கு சாதகமாக அமைந்து ரிஷபராசிக்காரருக்கு லக்னத்தின் அடிப்படையில் தனஸ்தானத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒன்று இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு ரிஷபராசி ரிஷப லக்னமே தனஸ்தானம் புதன், தனஸ்தானத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்றது தனஸ்தானமான மிதுன வீட்டிற்கு 9-10ஆம் இடத்து ஆதிபத்திய கிரகம், 9ஆம் இடத்துக்கு ஆதிக்க கிரகமான கும்பத்திற்கு ஆதிக்கமான சனி பகவானும் மீனத்திற்கு ஆதிக்க கிரகமான குரு பகவானும் இணைந்து இருப்பது தனஸ்தானத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த யோக அமைப்பு இவர்களுடைய ஜாதகப்படி லக்னத்தின்படி நல்ல அமைப்புகள்ல இருந்தா இவங்களுக்கு அந்த புதன் திசை அற்புதமான செல்வங்கள், அந்த நேரத்துல தான் அரசியல், வீடு, வண்டி, வாகனம், புகழ், கௌரவம் எல்லாமே அந்த முதுமையில் கூட இவர்களை சுற்றி 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 சுற்றி
அந்த ஒரு அமைப்பு இவர்களுக்கு அமையும். புதன் திசை கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் பொழுது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடல் ரொம்ப சோர்வாக இருக்கிறது, தோல் அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கப்புறம் குடும்ப உறவுகளை விட்டு பிரிந்து தனிமையாக வாழ்வது, இது புதன் திசையிலையும் இவர்களுக்கு சில புத்திகளில் தொடரக்கூடிய ஒரு தொடர்கதையாக அமையும். ஆனாலும் ரிஷபம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பான்மையாக புதன் திசை நல்ல அமைப்பாகவே அமைந்துவிடும். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புதன் மகாதசையில் நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு கிடைக்கட்டும். அடுத்து நடக்கவிருக்கிற கேது தசை உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா கேது திசை ஒரு ஞான திசை அப்படின்னு பேர், ஞானத்தை கொடுக்கக்கூடிய திசை. இப்போ ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சந்தேகம்னா, இதுக்கு மேலேயா ஞானம் கிடைக்கணும், அமைதியாக நிறைய பேரை விட்டு விலகிடுவாங்க ரிஷபம் ரோகிணி. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரிஷபம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எந்த பிரச்சனை செய்தவர்களையும் எந்த சூழலிலும் இவர்களை காயப்படுத்தியவர்களை விட்டு எதிர்வாதம் செய்யாமல் அமைதியாக விலகி விடுவார்கள். அந்த அமைதியாக விலகிறதுக்கு ஒரு முடிவை பலமுறை யோசனை பண்ணியிருப்பாங்க. அப்படி முடிவு எடுத்தது ஆரம்பம் அல்ல, அதுதான் முடிவு. ஆக முடிவு என்பது ரிஷபம் ரோகிணிக்கு என்றுமே மாற்றாத ஒரு மனம். இந்த ஞானம் கேதுலையும் அப்படியே தொடருங்க. கேது திசை வரும்போது யார் யார் எங்கெங்க என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெய்வத்தின் மேல் அதிகம் நம்பிக்கை கொண்ட இந்த ரிஷப ராசிக்காரர்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சரணாகதி தத்துவம் அப்படின்ற அமைப்பில் தெய்வமே கெதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் கேது திசையில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். அந்த தியானம், தபசு, தீர்த்த ஸ்தலங்கள் இதெல்லாம் இவர்களுக்கு அமையும். சில நேரங்களில் கேது பகவான் பாதிப்பாக இருக்கும்போது குடும்ப வில்லங்கம், தனிமை துயர், அந்த முதுமையில் தனிமையாக ஹோமில் வாழ வேண்டிய நிர்பந்தம், பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா ரிஷபம் ரோகிணி என்பது சுக்கிரனுடைய அம்சமாக இருக்கிறதுனால ஒரு இணை, ஒரு துணை இருக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு நல்ல நட்பு இருந்தால் அந்த நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதெல்லாம் இந்த கேது வரும்போது கொஞ்சம் பிரிச்சிருவார். கேது திசை அந்த வாய்ப்புகளை தனிமைப்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் அந்த ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு குருமார்களிடம் சரணாகதி அடைவது, தீட்சை பெறுவது, ஞானம் பெறுவது போன்று தன்னை அர்ப்பணித்துக்குருவாங்க. அந்த கேது திசையில் ஞான தெளிவோடு ரிஷபம் ரோகிணியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். சரி, இப்போ 80-85 வயசுல வரக்கூடிய சுக்கிர மகாதசை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக. அதாவதுங்க, நம்ம வயது 80-85 அப்படின்னு சொல்கிறோம். நான் ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த 80-85 இருக்கிறவங்க கூட அவ்வளோ ஆர்வமாக அது ஏதாவது ஒன்று பண்ணணுங்க அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டாக கேட்குறதுக்கு காரணமே அந்த சுக்கிரனுடைய வேகம்தான். ஆக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி தசை ரொம்ப பின்னாடி வருது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. ஆரம்பத்திலே வந்திருக்கக்கூடாதா சுக்கிர திசை? நாங்கள் அந்த ராசியில் பிறந்துட்டு நாங்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் அதிபதியினுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியினுடைய திசை ஏயா காலதாமதமாக வருது அப்படின்னு சொன்னால், இங்கே சூட்சமத்தை எப்படி எடுத்துக்கலாம்னா, சுக்கிர திசை காலதாமதமாக வந்தாலும் எல்லா திசைகளிலும் சுக்கிர பகவானுடைய புத்திகள் வந்துடும். அவங்களுக்கு மேக்சிமம் சந்திர திசையில் நீங்கள் பிறக்கும்போது வேணால் சந்திரனில் சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன் அப்படின்ற அந்த அமைப்பில் கடைசியாக புத்தி வந்திருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாயில் சுக்கிரன், ராகுல சுக்கிரன், குருவில் சுக்கிரன், அதில் குருவில் சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்னு சொன்னால் சனி பகவானுடைய திசையில் சுக்கிரனுடைய புத்தி இப்படிலாம் இருக்கும்போது அந்த புத்திகள் வரும்போதெல்லாம் அவங்களை காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நேரங்களில் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் சேர்க்கை. ரிஷபம் ரோகிணிக்கு எப்பயுமே வாகனம் ரொம்ப பிடிக்கிறது, லக்ஸரி ரொம்ப பிடிக்கிறது, தூய்மை ரொம்ப பிடிக்கிறது, அந்த அரவணைப்பு ரொம்ப பிடிக்கிறது, அன்பு ரொம்ப பிடிக்கிறது, காதல் ரொம்ப பிடிக்கிறது, கண்ணியம் ரொம்ப பிடிக்கிறதுக்கெல்லாம் அந்த சுக்கிரன் தாங்க காரகர். அவருடைய திசை முதுமையில் வந்தாலும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க, இளமையில் வந்தாலும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஆர்வமாக இருப்பாங்க. ஆக அந்த சுக்கிர திசையில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக அவங்க இருக்கிறதுக்கு சுக்கிரனுடைய அமைப்பு சுய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது முதுமையிலையும் இனிமை காணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ரிஷபம் ரோகிணிக்கு என்றுமே இருக்கும். ஸோ அதனால் இளமையில் நம்ம என்ன வாழ்ந்தோம், என்ன சாதித்தோம் அப்படிங்கிறத விட முதுமையில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு ரிஷபம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த முதுமையில் வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய திசையில் என்ன தீர்வு கிடைக்குன்னு பாருங்களேன். அது சுக்கிர மகாதிசை போகணுங்கிற அவசியம் இல்லை, கேது திசையிலேயே அது கிடைச்சிரும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ரிஷபம் ரோகிணி அப்படியே அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பெரிய பந்த பாசத்துக்குள்ளே சிக்கி ஒரு புரிதலோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொடர்கதை, இது ஒரு விடுகதை அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் ரோகிணி. ஆக அந்த ஞானத்தை கேது திசையிலேயே இவர்கள் தெளிவு விடுவதற்கு ராகு திசையில் இங்கே ட்ரைனிங் ஆகிட்டு இருக்கும். அந்த ரிஷபம் ரோகிணி ராகு திசையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தால் பின்னாளில் வரக்கூடிய அந்த புதன் கேது சுக்கிர திசையில் ரொம்ப அற்புதமாக வாழலாம். இங்கே சூட்சமே, அஸ்திவாரமே,
ராகு கையில் தான் ரிஷபம் ரோகிணியினுடைய சூட்சமம் என்பது அமைந்திருக்கும். அப்போ ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகு தசை மிக முக்கியமான தசை. இதன் அடிப்படையில தான் அடுத்த கட்ட வாழ்க்கையினுடைய நகர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் சார், தசைக்குள்ள நடக்கக்கூடிய புத்தியினுடைய சூக்ஷமத்தை பார்ட் 3ல நம்ம பேச போறோம் அப்படின்னு. விரைவிலேயே பேசலாம் சார். நிச்சயமா. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை ரொம்ப அருமையான விளக்கம் மூலியமா கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேரத்திலே ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை இந்த எபிசோட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல நட்சத்திர சீரிஸ் பேசிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான குணாதிசயங்கள், பிறப்பின் ரகசியம் பார்ட் 1லையும், வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை பார்ட் 2லையும், இன்னும் பார்ட் 3 நம்ம பேசியிருக்கோம். தசைக்குள்ள நடக்கக்கூடிய புத்தியினுடைய சூட்சமங்கள், பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் இதெல்லாமே நம்ம பேசியிருக்கிறோம். இந்த வீடியோஸினுடைய நோட்டிபிகேஷன் உங்களுடைய யூடியூப் நீங்க ஓபன் பண்ணும்போதே அது உங்க டைம்லைன்ல வரணும், நோட்டிபிகேஷன்ல தெரியணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்து